தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்கிறது. அது வரக்கூடிய நேரங்களில் எந்த திசையில் நகர இருக்கிறது, அது வலுப்பெறுமா, புயலாக மாறுமா, இதனால தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு, அது கனமழையா மிக கனமழையா போன்ற விவரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மேப்பில் பார்த்தாலே தெரியும், இது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நவம்பர் 21 உருவாச்சு. அது தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாவே தான் நீடிக்குது. தொடர்ந்து நவம்பர் 23 அன்னைக்கு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென் வங்கக்கடல்ல மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்க இருக்கிறது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரும். இந்த தென் வங்கக்கடல் பகுதியில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் அடுத்த 2 நாட்களில், அதாவது நவம்பர் 26 இன்னும் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நவம்பர் 26 இந்த பகுதியில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தொடர்ந்து அது புயலாக மாறுமா அப்படின்ற கேள்வி இன்னுமே நீடிக்குது. அது இனி வரக்கூடிய நேரங்களில் தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பாங்க. ஆனால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதற்கான சூழல்கள் எல்லாமே நிலவக்கூடியதுனால அது கண்டிப்பாக புயலாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி புயலாக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபெங்கால் அப்படின்னும் பெயரிடப்படும். இந்த புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் அது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா குறிப்பாக இந்த தென் தமிழகம் இல்லைனா இந்த வட இலங்கை இந்த பகுதிகளில் இருக்கலாம், இல்லைனா சென்னையை நோக்கி வரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால எந்தெந்த பகுதிகளுக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாகவே டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது பெய்துட்டு வருது. தொடர்ந்து இது வலுப்பெற்று இந்த திசையில் நகருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்லையும் கடலோர தமிழக மாவட்டங்கள்லையுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தெற்கு அந்தமான் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுது. இதே மாதிரி கேரளாவில் தெற்கு கேரள பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுது. இதுவும் தற்போதைய சூழலாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்ததா தமிழகத்தில் என்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தற்பொழுது இந்த தென் வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்டேட் அப்படின்றது ஒரு 22 24 வரைக்கும். தொடர்ந்து இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படின்றது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். அதனைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அது 26 நடைபெறும். இதற்கு முன்னதாக அந்த 25 எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். 25 பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், அது மட்டும் இல்லாமல் அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர் இது போன்ற மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த சிஸ்டம் நமக்கு பக்கத்தில் இன்னும் நகர நகர கனமழை அப்படின்றது மிக கனமழையாக அடுத்தடுத்த நாட்களில் மாற இருக்கிறது. அடுத்ததா 26 பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும். தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள்லையும் மழை இருக்கு அப்படின்றதான் இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி இந்த பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடியதில் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் இது போன்ற ராமநாதபுரத்தில் கூட கனமழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு 26 இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 26 தான் அது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி இருக்கும். அன்றைய தினத்துல தான் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அப்படி 27 என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், புதுச்சேரி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் எல்லாம் தொடர்ந்து மிக கனமழைக்கான எச்சரிக்கை தான் தொடர்ந்து இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இந்த உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லையுமே இந்த கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து அதாவது 26 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கும். அதனை தொடர்ந்து அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்படி மாறக்கூடிய பட்சத்தில் எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம்,
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற இடங்களில் வந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நாகப்பட்டினம், திருவாரூர் இது போன்ற பகுதிகளிலுமே கனமழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 27, 28 ஆகிய தேதிகள் எல்லாம் சென்னையில் வந்து கனமழைக்கான எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் திருவள்ளூர் பெல்ட்லையுமே வந்து கனமழைக்கான எச்சரிக்கை அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 26க்கு பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஆனாலும் இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எப்போ புயலாக மாறுது, புயல் எந்த திசையில நோக்கி நகருது, எங்க கரையை கடக்கும் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த வானிலை அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.